ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து ஜெயம் பேக்கரி. நேரமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது பார்த்துடுங்க, நம்பர்லாம் அங்கேயே இருக்குது, பார்த்துடுங்க. ஆனால் நான் கூப்பிடலாம். இது வந்து கருங்கல், நம்ம கருங்கல்லேருந்து வர வழியில் இடது பக்கம் கருமாவளை தாண்டினோன்னா அந்த இறக்கத்தில் இருக்குது கடை. பார்த்துடுங்க, எல்லா ஐட்டமும் இருக்குது. பார்த்துடுங்க, அண்ணன் சுட சுட எல்லாமே தேன்குழல், ஜிலேபி, முந்திரி கொத்து எல்லாம் செய்து வச்சுருக்காவ. எல்லாம் இப்போ செய்தது தான். அடுத்தது அண்ணன் வந்து நமக்கு வந்து உள்ளி பக்கோடா செய்ய போகிறாவ. அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிச்சு தரேன். சரியா? வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே விட்டுறாதுங்க மக்களே. ஓகே அன்பு மக்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து உள்ளி பக்கோடா எப்படி செய்யறதுக்கு. அண்ணா என்னல்ல அண்ணா சொல்லுங்கண்ணா. உள்ளி, இஞ்சி, பச்சை மிளகு, உப்பு, பால்காயம், பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகத்தூள், கருவேப்பிலை. ஓகே, இவ்வளோ போட்டாச்சு. இனி என்ன பண்ண போறீங்கண்ணா? இனி வந்து மிக்சிங் பண்ணணும். மிக்சிங் பண்ணணும். ஓகே, நல்லா குழச்சி விடுங்க. சரியா? அண்ணன் குழைக்கிறத பாருங்கள். இதை மாதிரி நல்லா குழச்சி விடுங்க. நம்ம சுவையான உள்ளி பக்கோடா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நல்லா குழைக்கணும். முதல்ல அண்ணன் குழைக்கிறத பாருங்கள், எப்படி குழைக்க வேணும். நல்லா குழைக்காவ. அதுக்கு அடுத்தது அண்ணன் எப்படி என்ன ஆட் பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். நமக்கு அடுத்த பாருங்க அண்ணன் வந்து கடலை மாவு, இதுக்கு கூட வந்து கடலை மாவு மிக்ஸ் பண்ண போகிறாவ. தேவையான அளவு கடலை மாவு போட்டுக்கணும். ஆனால் இது வந்து கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பருவத்துக்கு கொண்டு வருவாங்க. இப்போ பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ண வேணும். நல்லா வரசணும் இல்லைண்ணா? சரி, இது எவ்வளோ அளவு உண்டாண்ணா? 1 கிலோ உள்ளிக்கு 1 கிலோ உள்ளிக்கு 1/2 கிலோ மாவு. சரி, பார்த்துடுங்க. 1 கிலோ உள்ளிக்கு 1/2 கிலோ மாவு, கடலை மாவு. சரியா? அண்ணா நல்லா மிக்ஸ் பண்ணுவார். பார்த்துடுங்க எப்படி இருக்கணும் மக்களே. இந்த வீடு இது வந்துட்டு நம்ம பிசைஞ்ச பார்த்தீங்களா? பிசைஞ்ச அப்புறம் இப்படி தான் இருக்கும். சரியா? பாருங்க, பிசைஞ்ச அப்புறம் இந்த மாவு இது வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்து அண்ணன் பார்த்தீங்கன்னா பக்கோடா செய்ய ரெடியாட்டு அடுப்பு பற்ற வைக்காவ. அடுப்பு பற்ற வச்சாச்சு. மரத்தூள் போட்டு அண்ணன் அடுப்பு பற்ற வச்சிருக்காவ. பாருங்க பாருங்க. இப்போ வந்து அண்ணன் நல்லா மாவு பிசைஞ்சிட்டாரு, எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாவ. இப்போ வந்து எண்ணெயில் போடுவாவ. பாருங்க எப்படி போடுவாவ அப்படின்னு. எண்ணெய் சூடு குறைவாக இருக்கணும். சூடு ரொம்ப இருக்கக்கூடாது. ஒரு மினிமம் சூட்டில் இருந்தால் போதும். பாருங்க அண்ணன் இதை எப்படி பிசைஞ்சு போடுவாவ அப்படின்னு பாருங்க மக்களே. பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதிச்சிச்சு, எண்ணெய் நல்லா கொதிச்சாச்சு. ஆனால் வந்து இது போடும்போது எண்ணெய் கொதிக்கக்கூடாது. சரியா? எண்ணெய் வந்து மிதமான ஒரு சூட்டில் தான் இருக்கணும். இது போட்ட அப்புறம் தான் இப்படி கொதிக்கணும். நல்ல வாசனை வருது பாருங்கள். நீங்களாம் இந்த மாதிரி வாசனை நல்லா வருதுன்னா வந்துங்க பாருங்கள். சரியா? நல்ல வாசனை. இப்போ நம்ம பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பக்கோடா நல்லா எண்ணெய் நல்லா கொதிச்சு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அண்ணன் எடுக்க போகிறாவ. பாருங்க எப்படி இருக்குன்னு. பக்கோடா நல்லா முறையிட்டு இருக்கு. இப்போ சீக்கிரம் எடுத்துருவா. ஆனால் எல்லாம் ரெடி ஆக்கியாச்சு. பாருங்க, சாணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க அண்ணன் வந்து எடுக்க போறாங்க. ரெடி. அப்படி பக்கவடா, உள்ளி பக்கவடா ரெடி. இதுதான் உள்ளி பக்கவடா. பாருங்க அண்ணா, இது என்ன இது எடுக்கணும்? நம்ம லேசாக சோத்தோடனே எடுக்கணுமா? கொஞ்சம் வேவணும். சரி சரி. பாருங்க அப்படி உள்ளி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு மக்களே. ஓகே, வீடியோ பாருங்க, அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு லைக் பண்ணுங்க, அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சூடு ஐட்டம் டெய்லி கிடைக்கும். இல்லைண்ணா, டெய்லி உங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைக்கும். பார்த்துடுங்க. சரி, ஓகே மக்களே, பை பாய், see you. அடுத்த வீடியோவில் பார்த்துடுவோம்.